வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நிஞ்சாக் பயிற்சியில் தொடர்ந்து நம்ம வீடியோ யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு என்ன, இந்த பேக்கில் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன, அதுக்கப்புறம் செகண்ட் டெக்னிக்கெல்லாம் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி பண்ண போகிறது பேசிக்காக பயிற்சி, அதாவது அடிப்படை பயிற்சியிலேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏற்கனவே அடிப்படை பயிற்சி 2-3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். திரும்பவும் அடிப்படையில் இன்னொரு தெளிவுபடுத்துறதுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன். இது நீங்கள் நார்மலாக நம்மளுடைய கிரிப்பு வந்து கரெக்டான ஒரு ப்ராக்டிஸாக வரணும் அப்படின்னா எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ நார்மலாக நின்று இந்த கிரிப்பு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபார்வர்டில் இப்படி, அதாவது லெஃப்ட் லெக் பக்கமாக ஜஸ்ட் இருக்கணும். 1 2 3 4 5 6 இதில் ஒரு 100 ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. திரும்ப சேஞ்ச் பண்ணி ரைட் சைடில் 1 2 3 4 5 6 7 எது பண்ணாலும் நல்லா திரும்பிக்கணும். கார்னரில் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்வர்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு அந்த 3 ஸ்டைலு நார்மலாக. இது வந்து கிரிப்பு. நிஞ்சாக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கிரிப்பு வந்து மிஸ் ஆகவே கூடாது. அதுக்காக தினம் இதில் ஒரு 100, திரும்ப ரைட் சைடில் திரும்பி இதில் ஒரு 100 பண்ணுங்கள். திரும்பவும் சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் ஒரு 100. ஓகேவா? இப்படி நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. இந்த கிரிப்பு வந்து நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. பாருங்கள், 1 2 1. ஒருவேளை உங்களுக்கு இந்த கிரிப்பு சரியாக வரலையா, அப்படியா திரும்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு நின்றுட்டு திரும்ப அப்படி அதாவது விசிறி பேக்கில் பிடிச்சி திரும்ப விட்டுருங்க. எடுக்கும்போது ஃப்ரண்டில் கொண்டு வந்து திரும்ப பேக், அப்புறம் சேஞ்ச். இதான் வந்து பேசிக்காக அடிப்படையாக பண்ணுறது. நிஞ்சாக்கில் ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிப்பு தான். நம்ம மாற்றி சுற்றும்போது இந்த மாதிரி பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறது. ஓகே, இதோடு சேர்த்து இன்றைக்கி நான் இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன், நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போது நிஞ்சாக் சுற்றும்போது கிப்பு பேக், அதாவது இடுப்புக்கு பின்பக்கமாக எடுத்து திரும்பவும் நம்ம முன்னாடி கொண்டு வருவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நேரம் நின்றுக்குங்க. ஃபஸ்ட்டு 1. ஓகே, ரைட் சைடில் பிடிச்சிங்க. திரும்ப லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு கையை விட்டுட்டு பேக் சைடில் இப்படி கொண்டு வந்துடும். திரும்ப லெஃப்ட் சைடில் பிடிச்சி திரும்ப லெஃப்டில் கொண்டு வாங்க. சரியா? இப்போ ரைட்டு கையெல்லாம் பிடிச்சிருக்கிறத இடுப்பு பைப்பில் பேக் சைடில் வரணும். நம்ம திரும்ப என்ன பண்ணுறேன் பாருங்கள். ரெடி? இப்போ இங்கே பிடிச்சிருக்கா? இது பேக் கேட்ச். 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் அதே மாதிரி தான் 100 முறை பண்ணணும். ஓகேவா? எந்த ப்ராக்டிஸுமே நீங்கள் 100 தடவை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் கிடச்சிடும். சரியா? 1 2 3 4. ஓகே, அதே மாதிரி தான். இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு வந்தோம். இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டு கை வாங்கி 1 2 3 4 5 6 7. நல்லா பாருங்கள். பேக் சைடில் கொண்டு வரும்போது டக்குன்னு இந்த பக்கம் பிடிக்கும். ஓகேவா? இப்போ ரைட்டில் எடுக்கணும். லெஃப்ட்டு வாங்கி ரைட் சைடில் கொடுக்கணும். திரும்ப வாங்கி திரும்ப கொடுக்கணும். திரும்ப வாங்கி திரும்ப கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நெக்ஸ்ட் டெக்னிக். முதல்ல 3 படிச்சிருக்கோம். முதல்ல நார்மலு. ஓகே, செகண்டு ஃபார்வேர்டு, திரும்பவும் ரைட் சைடு திரும்ப ஒரு ஃபார்வேர்டு, திரும்ப இப்போ பேக் கேட்ச். 1 2 3 1 2 3 4 5 6. அவ்வளோதான். இதை நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தினமும் இந்த நிஞ்சாக்கை சுற்றி பழகுன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் ஷார்ட்டாக டக்குன்னு முடிக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் பேக் சைடில் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கங்க. ஓகேவா? தேங்க்யூ. மறுபடியும் ஒரு